இப்போ ஏஐ வாய்ஸ் குளோனிங் வந்துருச்சு. இது உங்க வேலைக்கு எதிரியா? ரீஜனல் லாங்குவேஜ ஏஐயா பண்றதுக்கு இன்னும் டைம் அதிகமா ஆகும். கண்டிப்பா. ஏன்னா, அதுல வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வகையான, 15 வகையான தமிழ் இருக்கு. ம். திருநெல்வேலி பாஷை ஒண்ணு இருக்கு. ம். தஞ்சாவூர் பாஷை ஒண்ணு இருக்கு. சென்னை பாஷை ஒண்ணு இருக்கு. சென்னையிலே 2, 3 பாஷை இருக்கு. ஆமா. கோயம்புத்தூர் பாஷை இருக்கு. ம். இப்ப இது எல்லாத்தையும் ஏஐ வில் குளோன். ஏஐ வில் ரெப்ளிகேட். பட் ஏஐ கேனாட் சிந்தசைஸ். ம். இப்ப நீ வந்து ஒரு ஏஐக்கு வந்து நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்தா மட்டும் தான் அதால திருப்பி சொல்ல முடியும். இது ம். வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. தன்னால இயங்கக்கூடிய சக்தி இன்னும் வரல. மேபி எந்திரன்ல வர மாரி சிட்டிக்கு வந்து ம். நியூரல் ஸ்கீமாவ செலுத்தி சிட்டிக்கு உயிர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், எஸ் அது வந்து நமக்கு ஒரு எதிரி ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ம். பட் அப்பயுமே அந்த சிட்டிக்கு உயிர் வந்துச்சுன்னா, அத வந்து வெட்டி போட தான் பார்ப்பாங்களே தவிர்த்து, அத வந்து வளர வளர விட விட மாட்டாங்க. ஸோ அப்ப வந்து வென் யூ ட்ரெயின் த ஏஐ இட் வில் ஹெல்ப் யூ. இப்ப வந்து கோயம்புத்தூர் பாஷைய சரியா பேசுறவனால ஒரு 100 மணி நேரம் ஏஐக்கு ட்ரெயின் பண்ண முடிஞ்சா தான், திருப்பி அதனால கோயம்புத்தூர் பாஷைய பேச முடியும். ஓகே. இந்த மாரி தமிழுக்கு மட்டும் இல்ல. தெலுங்குக்கு, கன்னடாக்கு, மலையாளத்துக்கு இது நமக்கே ம். தெரியாத ஸ்லாங் எல்லாம் இன்னும் அவ்வளோ இருக்கு. இப்ப வந்து ஆமா. காக்கிநாடால ஒரு மாரி பேசுவாங்க, தெலுங்கானால ஒரு மாரி ஆமா. பேசுவாங்க. ம். இத வந்து ஏஐ எப்படி எடுக்கும்? எப்படி ம். கத்துக்கும்? எஸ் மேபி வரலாம். இன்னொரு ஒரு 15, 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் ஆகலாம். ம். அதுக்குள்ள நம்ம எல்லாம் முடிச்சு, நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போயிருவோம் ம். அப்படின்றது தான் இன்னைக்கு உள்ள ரியாலிட்டி. சோ டப்பிங் இண்டஸ்ட்ரியோட ஃபியூச்சர் நல்லாவே இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா தாராளமா நல்லா இருக்கு. ஏன்னா வந்து இன்னைக்கு டப்பிங் மட்டும் கிடையாது. ம். நெறைய விஷயங்கள்ல வந்து இந்த வாய்ஸ் ஆர்டிஸ்ட்னுடைய நீட்ஸ் இருக்கு. இன்னைய ம். வரைக்கும். இன்னொன்னு ஏஐக்கு ட்ரெயின் பண்றதுக்கு ம். நல்ல வாய்ஸ் ஆர்டிஸ்ட் வேணும். இப்ப ஐஐடி ப்ராஜெக்ட்க்கு வந்து நான் போம்போது, தமிழ்ல வந்து அவங்க குடுத்திருந்த பேசேஜ் பார்த்தீங்கன்னா, பொன்னியின் செல்வன்ல இருந்து ஒரு 2 சாப்டர் குடுத்திருக்காங்க. ஓகே. அதுல வந்து அந்த ழ, ள, லா கரெக்ட்டா புரொனவுன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆமா. அத கரெக்ட்டா பண்ணா தான் ஏஐ கரெக்ட்டா படிக்கும். ம். அப்ப அதுக்கான ட்ரெய்னிங் குடுக்கறதுக்கு கூட ம். நல்ல வாய்ஸ் ஆர்டிஸ்ட் வேணும்.